இது நம்பரா இருக்கு. யாரு கட்ட நேரத்துல இது? ஹலோ அம்மா தாயே அம்மா தாயே பேசுறான் பாருங்க. போன எடுத்து அப்படியே பேசாம இருக்கேன். பிச்சியா? அம்மா பிச்சியா? என்னடா இப்ப போன் போட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே? வீட்டுக்கு உங்க தொந்தரவு தாங்க முடியாம தாண்டா வெளியில பெட்லோக்க போட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். பத்தாதுக்கு போன் பண்ணி வேற பிச்சை கேக்குறீங்க. இப்ப அது சரி, ஏன் நம்பர் எப்படி உனக்கு தெரியும்? நாங்க பிச்சை எடுக்க வந்தாத்தான் நீங்க கதை முடிட்டு உள்ள கேட்டீங்களே, அதனாலதான் நான் கம்யூனிகேஷனோட நம்பரை வாங்கி உங்களுக்கு போல எடுத்தேன். அது சரிடா, முதல்ல இந்த கம்யூனிகேஷன்ல போய் ரீலோட் போடுறது நிப்பாட்டணும். இந்த மயிலாண்டிக்கு வேற கமிஷன் வேற கொடுக்கணும், அதுதானே பெரிய பிரச்சனையே. உன் பிச்சைல கமிஷன் கிடைக்க குடுக்குறியா? போச்சு, எங்கடா கமிஷன் இல்ல. உங்ககிட்ட இப்ப கமிஷன் வாங்குறானுங்களா? சரி, இப்ப நான் உனக்கு பிச்சை போடுறேன்னா எப்படி போன்ல போட முடியும்? இந்த ஈஸி கேஷ் பண்ணிட்டு எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு. அப்படியா? எங்கடா காலம் போயிருக்கு பாரு. பிச்சைய போன்ல கேக்குறீங்க. உனக்கே போன்ல நீ பிச்சை கேக்குற அளவுக்கு நீ இருக்கிற. நான் போன்ல பிச்சை கூட கேட்காத அளவுக்கு நான் இருக்கிறேன்டா. ஆஹா, அப்படியா? அப்ப என்னோட வந்துரு சேர்ந்து பிச்சை எடுக்கலாம், அதான் நல்ல கலெக்ஷன் வருது. அடே, நானே சோத்துக்கு வழி இல்லாம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வந்து பிச்சை கேக்குறியா? பிச்சை எடுக்குமா பெருமாளு, அது புடுங்கி தின்னுமா ஒரு அனுமானு. கவன மக்களே, கம்யூனிகேஷனுக்கு நம்பர் கொடுக்கறது பாத்தீங்க தானே, போன் பண்ணி பிச்சை கேக்குறானுங்க. எங்க போயிருக்கு டெக்னாலஜிக்கு பாருங்க. டெக்னாலஜிக்கு இல்ல, பிச்சைக்காரனுங்க எவ்வளவு தூரம் முன்னே இருக்காங்க. அவனுங்க முன்னேறிட்டானுங்க, நாங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். சரி, அதை விடுங்க. என்னோட காமெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது அஞ்சனா டிவியை லைக் பண்ணுங்க. ஸோ அஞ்சனா டிவியோட தொடர்பில் இருங்க. அந்த பெல் பட்டனை ஒருக்கா தட்டிட்டு போயிருங்க.